என்னப்பா இது? திரும்பவும் என் கை முழுக்க பேண்டேஜால சுத்தி வச்சிருக்காங்க. கை இல்லாம நான் எப்படி ராமன் சாப்பிடுவேன்? என்னால முடியல. ஹேய் சாகுரா, என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நீ ராமன் வாங்கிட்டு வந்து எனக்கு ஊட்டி விடலாமே. அப்பதான் நான் சீக்கிரம் குணமாவேன். நினைப்புதான் குழப்பம் இங்க எடுக்குது. அடுத்த வாட்டி உன்னை காப்பாத்தணுங்கிறப்ப சொல்லி அனுப்பு. வந்து நிச்சயமா காப்பாத்துறேன். அதுக்கெல்லாம் கூச்சப்படாத என்ன? எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான். போற போக்குல கலாச்சிட்டு போணும், அதானே? முக்கியமான வேலை வந்ததுனால இப்ப முடியாதுன்னு சொன்னதுனால மூஞ்ச தூக்கி வச்சுக்காத. இப்ப என்னால முடியாது. என்ன வழக்கம் போல ஆராய்ச்சின்னு சொல்லிட்டு ஊரை சுத்த போறீங்க, அவ்வளவுதானே? இத முக்கியமான வேலைன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. சரி விடு, எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கொடுத்துறேன். வீட்ல உட்காந்தா போர் அடிக்கும்ல, போர் அடிக்காம இருக்கிறதுக்கு தான் இது. உன் ட்ரைனிங்கான பிளான் தான் இது. நல்லா பாரு. இந்த ஸ்க்ரால்ல எனக்காகவே ரகசியமா வச்சிருந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் மெத்தட எழுதிருக்கேன். இப்படி வெட்ட வெளியா எல்லாரும் முன்னாடியுமா நீ ஓபன் பண்ணுவ. இது பெருசுடைய சீக்ரெட் ட்ரைனிங் சிஸ்டம். மல்டி ஷேடோ க்ளோன் ஜுட்சு. இது என்னது? இத்தனை பேரா? அத பாரு, அட இவள பாரு. 1 2 3 4 5 6. அடடா, இங்க இருக்கிறவங்களை என்றதுக்கு விரல் பத்தாது போல இருக்கு. அட முட்டாள் ட்ரைஷன், என்னோட விரல்களை பயன்படுத்தி எண்ணலாமே. நம்ம 2 பேர்ல நீதான் பெரிய புத்திசாலி. எதுக்காக நீ எல்லாரையும் அவன் பாடிய ஹைஜாக் பண்ணிட்டேன். உன் கதை முடிஞ்சது. அடேங்கப்பா, இவங்க 2 பேரும் பலசாலிங்க தான். ஏனோ உனக்கு ஒண்ணும் ஆகல. ஆனா கொஞ்சம் என் அழகெல்லாம் போச்சு. அப்பா, பியூஜின் ராஜேன், இந்த மாதிரி ஒரு இடத்துல உங்களை சந்திப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இவ்வளவு பிரச்சனை பண்ணதுக்கெல்லாம் ஏதாவது காரணம் இருக்கும்னு நம்புறேன். மன்னிச்சிடுங்க, தெரியாம பண்ணிட்டோம், விட்டுருங்க. ஒரோச்சி மாறு இடத்துல விருந்து காத்துக்கிட்டு இருக்குன்னு சொன்னதுனாலதான் மிசுகி பேச்ச கேட்டு நீங்க இவ்வளவு பண்ணீங்களா? இவங்க 2 பேரையும் என்ன பண்ண போறோம்? இவங்களை பத்தி எல்லாம் இனி நீங்க பயப்பட தேவையில்ல. இதுக்கு 1 நிமிஷம் லேட்டா போனாலும் சாப்பாடு கிடைக்காது. புரிஞ்சு போச்சு. வா தம்பி, இன்னும் எதுக்காக காத்துட்டு இருக்கணும்? சீக்கிரம் நம்ம செல்லுக்கு போவோம், இல்லன்னா சாப்பாடு கிடைக்காது. ஆமா ஆமா, சாப்பாடு முக்கியம் தானே. போவோம். டின்னர் சாப்பிடலனா சாகறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது இந்த உலகத்துல உன்னை தவிர யாருக்கும் நடக்காது சோஜி. ஒரு வழியா உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். சுனாடே பாட்டி, என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. ஓ ஹே ஹினாட்டா, உனக்கு ஜுரம் அடிக்குதா என்ன? இரு பாத்துருவோம். விட்ட வாசனைய நாம அதுக்கு கொடுத்தோம்னா எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் அந்த வாசனைய வச்சே அதால கண்டுபிடிக்க முடியும். சாஸ்கேவும் பொருட்கள் சிலதை விட்டுட்டு போயிருப்பான்ல, என்ன நான் சொல்றது? அந்த பீட்டல்ஸ்ல ஒண்ணு நாம இத மோப்பம் பிடிக்க வச்சா ஷீனோ அபுராமே, கீபா யுனுசுகா, அப்புறம் ஹினாட்டா ஹியூகா, நீங்க எல்லாரும் உடனே போய் பிகோச்சு பீட்டல கண்டுபிடிக்கணும். வெளிய வா வாண்டு பயலே. என்னாச்சு ஷீனோ? சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டு இருக்கு. நைட் இங்கேயே இருக்கலாம். சரி, இதுக்குள்ள ஓய்வெடுக்க போறீங்களா? நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இன்னும் டயர்ட் ஆகவே இல்ல. இந்த மிஷன்ல நான் தான் உங்க தலைவன். முட்டாள்தனமா இருக்கு. இவ்வளவு சீக்கிரமா தூங்க சொன்னா எப்படி தூங்குறது? பெருசா நம்ம பேசினா டயர்டா இல்லன்னு சொல்லிட்டு தரையில எப்படி படுத்து தூங்குறான்னு பாத்தியா? என்ன நருட்டோ உருங்கிற ஜலதோஷமா? ஆமா, சுத்தமா முடியல. நேத்து ராத்திரி முழிப்பு வந்ததுன்னு வெளியே போனேனா, அப்போ ஒரு அற்புதமான விஷயத்த பார்த்தேன். அது சரி, என்ன பார்த்தேன்னு சொல்றது? அற்புதமான நீர்வீழ்ச்சி, அதுக்கு நடுவுல ஒரு அழகான பொண்ணு. போதெல்லாம் அங்க இருந்து தண்ணி கூட அசைஞ்சது தெரியுமா? அது பார்க்கவே பிரமாதமா இருந்தது.
நீ என்ன பண்ண? அவங்க கிட்ட பேச முயற்சி பண்ணேன், ஆனா மறைஞ்சு போயிட்டாங்க. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. ஒரு சின்ன எச்சரிக்கை, சில அரிதான நேரங்கள்ல மனுஷ அளவுக்கு இந்த பழங்களால வளர முடியும். அந்த பழங்களை நீங்க சாப்பிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதுகிட்ட தள்ளியே இருக்கணும். என்ன உளற? அந்த பழத்தெல்லாம் யாராச்சும் சாப்பிடுவாங்களா? நாங்க கிளம்புறோம், நீ பொறுமையா முடிச்சிட்டு வா. நீங்க போங்க, நான் வந்துகிட்டே இருக்கேன். தாமதிச்சதுக்கு மன்னிச்சிருங்க. இல்ல நாருட்டோ, உங்க தலைவனா உன்னை நான் எச்சரிக்கிறேன். சஸ்பென்ஸ் வைக்காம விஷயம் என்னன்னு சொல்லு. கீழே விழுந்துராத. அடேங்கப்பா, அது எனக்கே தெரியும். நீ சொல்லலன்னா நான் கீழே விடுவேன்னு நினைச்சியா? நருட்டோ, இதுக்கு முன்னாடி எங்கேயோ பாத்திருக்கேன். இது வந்து ஒரு நாள் நான் என் வீட்டு கிச்சன்ல சாப்பாட மிச்சம் வச்சுட்டேன். அப்போ திடீர்னு இந்த பூச்சிங்க நிறைய வந்துருச்சு. அப்படின்னா அதுதான் பிக்கோச்சுவா? இத பிடிக்கிறது கண்டிப்பா ஈஸியான விஷயம் தான். நருட்டோ, இல்ல, இவன் கரப்பாம்பூச்சிகளை சொல்லிட்டு இருக்கான். பிக்கோச்சுவா நான் கண்டுபிடிச்சிட்டேன். பாருங்க, இதுதானே பிக்கோச்சு. இதுவும் அதுவும் பார்க்க ஒரே மாதிரியா இருக்கு. நீ கையில வச்சிருக்கிறது ஒரு கொலையத் பீட்டில். தில்வாலே புச்சுதேனே ஜா. பிக்கோச்சுதான். நான் சொன்ன மாதிரியே சாதிச்சிட்டேன். ஒத்துக்கிட்டே ஆகணும். உன்னால இதை பண்ண முடியும் நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. நருட்டோ, தேங்க்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நருட்டோ என்ன கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. ஒத்த நொடியிலதான் எனக்கு சித்தம் கலங்கிருச்சே. மொட்டையில இருந்து வெளியில வந்ததும் சாஸ்கேவோட வாடையை நாம அதுக்கு காட்டணும். அப்பதான் நம்ம மிஷன் முடிஞ்ச மாதிரி. உன்னால கண்டிப்பா எங்களை தடுக்க முடியாது. வாய மூடு. ரசைங்கான், இது வெளியே வரப்போகுது. வாவ், பிரமாதம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே ஹெட் பேண்ட கையில வச்சிருந்தேன். சிங்கான பயன்படுத்துறதுக்கு அப்புறம் அதையும் பறக்க விட்டுட்டியா? சீக்கிரம் எடு. அதுக்கு தானே முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். கம் ஆன், எப்படியாவது சிக்கிடு. அடங்கப்பா. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. கம் ஆன், சீக்கிரமா இதை ஸ்னிஃப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் ஏய் நருட்டோ, ஒழுங்கா திரும்ப வந்துரு. இப்படி ஒரு காரியத்தை பண்ணி மிஷனே ஃபெயில் ஆயிருக்கு. இது அந்த பிக்கோச்சு தானே? நருட்டோ, லைக் பட்டனை போடுடா, உன் கருத்தை கமெண்ட்ல சேருடா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.